guys, it's me Workmaniac. இன்னைக்கு நம்ம ஏபிசி மர்டரோட பார்ட் 5 தாங்க பார்க்க போகிறோம். சப்போஸ் மீதி பார்ட்டில் யாராவது பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு புரியும். அலெக்சாண்டர் போபேட்டே கஸ்ட் தான் சந்தேகத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அவர் தான் கொலை பண்ணியிருக்காரா இல்லை வேறு யாராவது பண்ணிவிட்டு இவர் மேலே பழி போட்டிருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கதாநாயகன் கஷ்ட விசாரித்த வரைக்கும் அவர் இந்த லெட்டர் எழுதவே இல்லை அப்படின்னு இவர் எவ்வளோ கெஞ்சிறாரு. அப்போ யார் இந்த லெட்டர்லாம் எழுதியிருப்பாங்க, இந்த கொலையெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை சுற்றி ஏதோ சூழ்ச்சி நடக்குது, அவங்க தான் இந்த என் மேலே திருப்பி விட பார்க்குறாங்க, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. சரி உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த வித்தியாசமான பேர் வச்சாங்க, நான் மிலிட்ரியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அங்கே எனக்கு எபிலப்சி இருப்புன்றது தெரிஞ்ச உடனே அங்கேருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் இங்கே கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு சேல்ஸ் ஆஃபீஸர் வந்துச்சு. எனக்கு அவங்க லெட்டரில் தான் பேசுவாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு இவங்களுக்கெல்லாம் போய் துணிகளை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை தான் செஞ்சேன், மற்றவரை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கதாநாயகன், சரி அப்போ உன்னோட டைப்ரைட்டர்லேருந்து தான் இந்த லெட்டர்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி நடக்க முடியும் நீ சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, கஷ்டு இந்த என்னோட டைப்ரைட்டர் கம்பெனிலேருந்து வேணால் எழுதப்பட்டிருக்கலாம், என்னோட டைப்ரைட்டர்லேருந்து தான் எழுதிருக்கலாம் அப்படின்றது நிச்சயமே கிடையாதே அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம கதாநாயகன் ரொம்ப யோசிச்ச அப்புறம் கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதை சொல்கிறதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் தான் இந்த கொலையோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த லெட்டர்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நிறைய பேர் நிறைய பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ராங்க்லின் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹெர்குல் போய்ரோ பப்ளிசிட்டியாக இருக்கலாம், ஓகே, ஆனால் ஹெர்குல் போய்ரோக்கு ஏன் எழுதணும், ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிருக்கலாமே, எதுக்கு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்க்கு எழுதணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யாருக்கும் பதில் தெரியாமல் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காருங்க நம்ம ஹீரோ. ஏன் இந்த கொலையை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் இந்த கொலைகள்லாம் பண்ண அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் அவங்களோட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரேசர் இல்லைன்னா ஃப்ராங்க்லினை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி பிளான் பண்ணி யார் கொலை பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொலைக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனும் இல்லாமல், எந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பும் இல்லாமல், எந்த பர்டிகுலர் செக்ஸும் இல்லாமல் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் எல்லா கொலையிலையும் ரயில்வே கைடு இருந்திருக்கு. எப்படி ரயில்வே கைடு இருக்கும்? பாய்ஸா கேர்ள்ஸ்க்கா ரயில்வே கைடு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னும் போது பாய்ஸ்க்கு தான் ரயில்ஸ் அதிகமாக பிடிக்கும். அதனால தான் ரயில்வே கைடு ரிலேட் ஆகிருக்கு இந்த கேஸில் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்ம கொலைக்காரன் கண்டிப்பாக ஒரு பாய் தாங்க, ஆனால் யார் அப்படின்றத நம்ம இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கஷ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, சரி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பெட்டி கேஸை எடுத்துக்கலாம். பெட்டி பெனரல் ஒரு ஃப்ளர்ட் பண்ணுற பொண்ணு, அவங்களுக்கு எப்படிங்க கஷ்ட பிடிக்கும், அவங்களோட டைப்பே வேறு, அவங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமான பையனை தான் பார்ப்பாங்க, அப்போ கண்டிப்பாக இதில் கஷ்டம் இருக்க முடியாது அப்படின்றதும் தெரியுது. அதுவும் இல்லாமல் பெட்டி கேஸ் நடக்கும் போது அவர் கூட ஒருத்தர் இருந்தார் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் பெட்டி கேஸை பண்ணலை. அவர் பெட்டி கேஸ் பண்ணலை அப்படின்னாலும் மீதி ஆஷர், கார்மைக்கேல் இல்லைன்னா டான் கேஸ்டர் கொலைகள்லாம் இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ஆனால் இந்த கொலைகள்லாம் பண்ணுறதுக்கு மூளை கண்டிப்பாக வேணுங்க. இவர் பயங்கரமாக ஐடியா பண்ணி தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது இந்த கொலைகள்லாம் பண்ணால் யாரை மாட்டுவாங்க அப்படின்றத நான் விசாரித்து பார்த்தேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் ஃப்ரான்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தார். ஆனால் ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக இது கொலையை பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அவரே குடிகாரர். அவர் எப்படியோ குடிச்சிட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக இந்த கேஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பெக்ஸிலில் பெட்டி பெனரட் கேஸ், அதில் ஃப்ரேசரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஃப்ரேசர் ஆகஸ்ட் மந்த் வெக்கேஷன் போயிருந்தாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகஸ்ட் மந்த் தான் நம்மளோட கார்மைக்கேல் செத்து போனார். கண்டிப்பாக அப்போ ஃப்ரேசர் இதில் சம்மந்தப்படலை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்மைக்கேல் கிளாரியோட ஒய்ஃப், அவங்களே ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருக்க முடியாது. அடுத்து என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின். ஆமாங்க, ஃப்ராங்க்லின் கிளாரே இவர் தாங்க கொலையை பண்ணியிருக்காரு, இவர் தாங்க நம்ம ஏபிசி மர்டர், ரியல் மர்டர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ராங்க்லின் சத்தமாக சிரிச்சுட்டு, அப்போ கத்தியோட மாட்டின கஷ்டம் என்ன சொல்கிறீங்க, அவன் தான் கத்தியோ பிளட்டும் இருந்ததே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கதாநாயகன், இந்த கேஸில் 2 மர்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் ரியல் மர்டர், இன்னொருத்தர் சூடோ மர்டர், அதாவது பொய்யான மர்டர். ரியல் மர்டர் ஃப்ராங்க்லின் தான்,
சூடோ மர்டரர் நம்ம அலெக்சாண்டர் போபர்டிகஸ்ட். அவர் மேலே நீ சந்தேகத்தை உருவாக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் முதல் கேட்டிய கேள்வி ஞாபகம் இருக்கா? இந்த கொலை எதுக்கு பண்ணணும்னு. இது இப்போ நான் சொல்கிறேன் கேளு. ஃப்ராங்க்லினுக்கு காசு தேவைப்படுது. அவனோட அண்ணாவோட சொத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் அண்ணன்கிட்ட கேட்டால் கொடுப்பானோ இல்லையோன்னு தெரியல. அதனால் அண்ணன் செத்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகிடும். அண்ணி வேற உடம்பு சரியாமல் இருக்காங்க. அண்ணி இறந்து போயிட்ட அப்புறம் அண்ணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள பெற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சொத்து ஸ்ட்ரெயிட்டாக அண்ணனோட குழந்தைங்களுக்கு போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கொலையை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போது லேடி கிளாரை இறந்துட்ட அப்புறம் இந்த சொத்தெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு வந்துடும். அதை தான் உன்னோட பிளானே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீ யாரையாவது தேடிட்டு இருந்த. அப்போ தான் நீ அலெக்சாண்டர் போபர்டிகஸ்ட்டை சந்திச்ச. அங்கே அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட. அவருக்கு எபிலெப்சி இருக்குது, அடிக்கடி அவருக்கு பிளாங்க் ஆகிடும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்ட. இதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. கோஇன்சிடென்ஸாக உங்களோட அண்ணன் பேர் கார்மைக்கலும் அவர் இருந்த ஊர் சர்ச்டனும் சின்னு மேட்ச் ஆகிருக்கிறதும் அலெக்சாண்டர் போபர்டிகஸ்ட் இனிஷியல்ஸ் ABC அப்படின்னு இருக்கிறத வச்சியும் நீ இந்த கொலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க. இன்னும் 2 விக்டம் தேவை. அதுக்கு ஏபின்னு தேட ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு தான் ஹேண்ட் ஓவர் போயிருக்க. அங்கே அலைசாஷ் தனியாக இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவங்கள கொலை பண்ணியிருக்க. அடுத்து பெக்ஸில் போய் ஏதாவது கடையில் தனியாக ஏதாவது உமன் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துருக்க. ஆனால் யாரும் இல்லாதனால அப்போ பெட்டியோட கேரக்டர் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பெட்டி கிட்ட போய் நீ பேசி அவளை பீச்சுக்கு கூப்பிட்டு விளையாட்டாக அவள் கழுத்தில் பெல்ட்டை போட்டு விளையாடுற மாதிரி பிடிச்சி இழுத்து அவளை சாவடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ்டன் கேஸை நாங்கள் எங்கே கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படின்றதுக்காக வேணினே அட்ரஸை மாற்றி அமைச்சிருக்கேன். சப்போஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்தா உனக்கு அட்ரஸ் மாற்றி அனுப்பியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால தான் ப்ரைவேட் டிடெக்டிவான என்ன நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சியோட நிறுத்திட்டா எங்கே சந்தேகம் வந்துடுமோ அப்படின்றதுக்காக நீ டான்காஸ்டரில் போய் இன்னொரு கொலையை பண்ணியிருக்க. அந்த கொலையை தப்பாக பண்ண மாதிரி காட்டிட்டு அந்த கொலையோட கொலையை நிறுத்திட்ட மாதிரியும் நீ ஆக்ட் பண்ணியிருக்க. டான்காஸ்டரில் நீ கஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போயிருக்க. அவர் சினிமா தேட்டர் போனோடனே நீயும் சினிமா தேட்டருக்குள்ளே போயிட்டு அவர் கஸ்ட் எழுந்து போகும்போது கடகட நீ அங்கே இருந்த யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை எடுத்து நீ கஸ்டோட பேக்கெட்டில் போட்டுட்ட. இப்படி தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு நம்ம கதாநாயகன். உங்களோட தியரி ரொம்பவே நல்லா இருக்குது மிஸ்டர் போயிரோ. ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கணுமே, ப்ரூஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக ப்ரூஃப் இல்லாமையே நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கபோர்டில் நான் ஸ்டிக் பார்த்தேன். அதாவது அலைசாஷரையும் உங்கள் அண்ணன் கார்மைக்கலையும் கொண்ட ஸ்டிக் இருக்குல்ல, அது உங்கள் கபோர்டில் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் உங்கள் கபோர்டில் ஒரு ரயில்வே ரைம்ஸும் இருந்தது. அதை வச்சு உங்களுக்கு ரயில்வே பிடிக்கும் அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சேன். டான்காஸ்டர் சினிமா தேட்டரில் நீங்கள் கொலை பண்ணிட்டு போகிற வழியில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க செல்வியோட இதில் பார்க்கும்போது உன்னோட ஃபோட்டோவும் கிடச்சிது அப்படின்னும் சொல்கிறாரு. அன்னைக்கு நீ பெக்ஸலுக்கு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஹைலி உன்னை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சும் சொன்னாங்க. அதை வச்சியும் நீ தான் கொலை பண்ணியிருப்ப அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் கஸ்டோட டைப்ரைட்டரில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ ரொம்ப உண்மையானவனாக இருந்தால் நீ கொலை பண்ணலை அப்படின்னா உன் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி கஸ்டோட டைப்ரைட்டருக்கு போயிருக்கு? அது நீ கிஃப்ட் பண்ண டைப்ரைட்டர் தானே அப்படின்னும் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஃப்ராங்க்லின் ஆமாம் நீ ஜெயிச்சிட்ட போயிரோ, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவர் மாட்டிட்ட பயத்தில் கடகடன்னு அவர் பேக்கெட்டில் கை விட்டு ஒரு கன் எடுத்து அவர் தலையிலேயே சுட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிறாரு. உடனே போயிரோ அந்த வேஸ்ட்டுப்பா, நீ சுட்டு தான் பாரு, அதில் புல்லட் இல்லை. நீ வர வழியில் என் ஃப்ரெண்டு என்னோட தீஃப் ஒருத்தன் உன்னோட கன்னில் இந்த புல்லட்டெல்லாம் எடுத்துட்டு உன் கன்னை திருப்பியும் உன் பேக்கெட்லேயே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, யாரை கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃப்ராங்க்லின் தானே கொலை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யாராவது கெஸ் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையோடு நான் திருப்பி சந்திக்கிறேன். Thank you. Bye-bye. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.